சம்பந்தம் என்ன நினைச்சுன்னா தீர்த்துக்காக பண்ணியும் ஒரு விஷயக்காக சும்மா இந்த இதுக்காக நான் பண்றதுலாம் இல்ல. உன்னோட தப்பு தான் நான் சொல்றதுக்கு தான். ஐயோ எங்க ராணா இப்படி ஆக்கிட்டீங்களாடா, எப்படி இருந்த மனுஷனை இப்படி கெட்டு போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. பார்க்கவே நம்மளுக்கே பரிதாபமா இருந்தது. இதனால தான் நிறைய பிசிக்கல் கேம் வைக்க முடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அப்படின்னா கண்ட மணிக்கு விளையாண்டு ஏதாவது ஒன்று அடிபட்டு அந்த கேம் மட்டும் ஸ்பாயில் ஆனது இல்லாம தான் உடம்பே நிறைய பேர் கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அப்படி பார்க்கும்போது இந்த வீக்லி டாஸ்க் இதுக்கு மேல கண்டினியூ பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ராணாவுக்கு அடிபட்டு கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் அங்க வந்து கேப்டன் விஜய் விஷால் சொல்றாங்க. அதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே மனம் வந்துறாங்க. அதுலயும் முக்கியமா அன்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியுமா, கண்டிப்பா எனக்கு அவனுக்கு அடிபட்டது தெரியாது, அவன் வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்றான் அப்படின்ட்டு தான் நான் டவுட்ல தான் சில வார்த்தைகளை விட்டுட்டேன், அதுக்கு அவன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப மனம் வந்து அழுகுறாங்க. அதையும் ராணாவை பார்த்து சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உட்கார்ந்துருந்தாப்ல. அந்த இடத்துல சௌந்தர்யா தேவையில்லாம சில வார்த்தைகளை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ராணாவை பார்த்து அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ வெளியில தெரியறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, அது வந்து தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்க வேண்டாம் தான் நம்மளுக்கு தோணுது. அதைத்தான் சௌந்தர்யா சொல்றாங்க, நீ கேம்ல ஆடும் போது தெரியறதுக்காக தான் இந்த பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராணவ செம காண்டாயி எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள பண்ணணுக்காக தான் பண்றாங்க, தெரியறதுக்காக யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா பயங்கரமா கத்துறான். சௌந்தர்யா அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ தப்பா வாய் விட்டுட்டோமா அப்படின்னு உணர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த பக்கம் சௌந்தர்யா ஜெஃப்ரிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்ததே அவனோட தப்புனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ராணவ் எதுவும் தப்பா பண்ணிட்டானா அல்ல அந்த செங்கல் பிளாக்ஸ வந்து எல்லாரும் வந்து பாதுகாக்கல, இவன் போய் திருட போனது வந்து அந்த இடத்துல தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா டாஸ்க்ல வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக் பாஸோட கேமே இருக்கும். அப்படியே ராணவ் வந்து அது தப்பா புரிஞ்சு எதா பண்ணியிருந்தானா அதோட விளைவுகளை அவன் தான் அனுபவிப்பான். அதை வந்து சௌந்தர்யா திருத்தணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படி சொல்லனா, எப்ப பார்த்தாலும் சௌந்தர்யா வந்து ராணவ திருத்தணும் அவன் இப்படி விளாடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அது தேவையில்லாத வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஆனா ராணவ பார்க்கல நம்மளுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இந்த இடத்துல உண்மையிலே நம்ம பாராட்டக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் தாங்க. அருண் என்னதான் வந்து கான்வர்சேஷன்ல விட்டு கொடுக்காம நிறைய விஷயங்கள் பேசினாலும், ஆனா யாருக்காவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப கஷ்டனாலோ இல்ல அடிபட்டு கிடக்கும் போதும் ஆளா ஹெல்ப் பண்றது வந்து அந்த வீட்டுக்குள்ள நான் அருணை தாங்க பாக்குறேன். ஏன்னா இந்த டாஸ்க்ல கூட வந்து ராணவ் அடிபட்டு கிடக்கல, எல்லாருமே வந்து அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லல, அருண் தான் வேகமா வந்து தூக்குறான். ஏன்னா அந்த டைத்துல கூட வந்து ஜெஃப்ரி சொல்றான் இல்லடா அவன் கேமுக்காக பண்றான்டா அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னான். ஆனா அருண் அதையும் பொருட்படுத்தாம வேகமா வந்து தூக்கிட்டு போய் கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போறான். அதுக்கப்புறம் தான் விஜய் விசாலே வந்தாரு. அந்த இடத்துல நம்ம அருணை பாராட்டியே ஆகணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா சொன்னது கரெக்டானா இல்ல அவங்க தேவையில்லாம இந்த இடத்துல வாயை விட்டுருக்க கூடாதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.